Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, second chapter Numbers and Sequence 2.5. அதில் 11th sum பார்க்கலாம். The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms கேட்டிருக்கிறாங்க. இப்போ sum of three consecutive terms B இதெல்லாம் வந்து consecutive termsனால் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். A minus D, A plus D. இப்போ their sum வந்து sumனா addition add பண்ணணும். இப்போ A minus D plus A plus D. இப்போ இங்கே minus Dயும் plus Dயும் cancel ஆயிரும். அப்போ 1, 2, 3 இந்த sum of their terms வந்து 27 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3A equal to 27. அப்போ A equal to 27 by 3. அப்போ A equal to 3 ஆல் 27 கேன்சல் பண்ண 9 times. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி D கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ப்ராடக்ட் வந்து 288ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ப்ராடக்ட்னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A minus D into A plus into A plus D equal to 288. இப்போ இங்கே வந்து A into A minus D into A plus D இது இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. A into A minus D into A plus Dன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 288. இது வந்து A plus B into A minus B ஃபார்மில் இருக்குது. அது வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ A into இது A ஸ்கொயர் மைனஸ் இது D ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போது ஏக்கு பதில் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏக்கு பதில் 9 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 9 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போ 9 இன்ட்டு இங்கே 9 ஸ்கொயர் வந்து 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போது ஈக்குவல் டு இங்கே 9 into 81 minus d square equal to 288. இப்போ 81 minus d square இது இங்கே வச்சுக்கிறோம். இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 288 divided by 9. இப்போ 288 வந்து 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 288 இதையே 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 times 27. 8ல் 7 போச்சுன்னா 1 இந்த 8 மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 9s are 18 0. அப்போ 32. இப்போது 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 32 மைனஸ் 81 ஆயிரும். அப்போது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 49. இப்போது இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் வந்து மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் 49. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஸோ இப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49. 49க்கு ரூட் வந்து 7. இப்போ டி ஈக்குவல் டு 7. இப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போ ஏ மைனஸ் டி 3 டேர்ம்ஸ் வந்து ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இப்போ இதில் வந்து ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக 9, டிக்கு பதிலாக இங்கே 7 கண்டுபிடிச்சிருக்கோம் 7. இப்போது இது வந்து ப்ளஸ் 7 நம்ம பண்ணுறோம். அதனால் ஏ மைனஸ் டினா 9 மைனஸ் 7. இங்கே ஏ வந்து 9, இங்கே 9 ப்ளஸ் 7. இப்போ 9 மைனஸ் 7 வந்து 2, இங்கே 9 ப்ளஸ் 7 வந்து 16. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 9 அண்ட் டி ஈக்குவல் டு மைனஸ் 7ன்னு எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக 9 மைனஸ் டிக்கு பதிலாக மைனஸ் 7. இங்கே ஏ இருக்குது, ஏக்கு வந்து 9 இங்கே ஏக்கு பதிலாக 9 ப்ளஸ் டிக்கு பதிலாக மைனஸ் 7. இப்போ 9 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 9 ப்ளஸ் 7 வந்து 16. இங்கே இந்த 9 இருக்குது, 9 இங்கே 9 இங்கே
ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா -7 ஆயிரும். அப்போ 9 - 7 வந்து 2. இப்போ 16 9 2. இது 3 தான் நம்மளுக்கு வேணுங்கிற வேல்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.